அனைவருக்கும் வணக்கம். அர்ச்சுனா ராமநாதன் சம்பந்தப்பட்ட ஒரு காணொளியாகத்தான் இந்த காணொளி அமைகின்றது. அர்ச்சுனா ராமநாதன் சம்பந்தமான புலம்பெயர் தேசங்கள் எல்லாம், அதாவது உலகம் முழுவதும் அர்ச்சுனா ராமநாதன் சம்பந்தமான அறிஞர்கள், உளவியலாளர்கள் ஆய்வுகள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு குறுகிய காலத்துக்குள் மிக பிரபல்யமாகியவர் தான் இந்த அர்ச்சுனா ராமநாதன். இதுவும் ஒரு மருத்துவராக இருந்து அரசியல்வாதியாக மாறியிருக்கின்றார். இவருடைய அடுத்த கட்ட பாய்ச்சல்கள் இன்னும் அதிர்ச்சியை தரக்கூடிய பாய்ச்சல்களாக இருக்கின்றது. அடுத்த கட்டம் அர்ச்சுனா ராமநாதன் என்ன சொல்கின்றார் என்று சொன்னால், மாகாண முதலமைச்சராக வருவதற்கான வாய்ப்புகளையும் அவர் எதிர்பார்க்கின்றார். அதைவிட அண்மையில் அப்போ பொருளாதார, அதாவது யாழ் மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்திலே அவர் கூறியிருக்கின்றார், தான் சாவகச்சேரி பிரச்சனையை கூறியதற்காக மக்கள் தன்னை பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள். இதேபோல் வேறு பிரச்சனைகள், அரசியல்வாதிகள் வேறு ஊழல்களை வெளிப்படுத்துகின்ற பட்சத்தில் ஜனாதிபதியாக கூட மாறலாம் என்று சொல்லி அவர் யோக்காக அந்த கதையை கூறியிருக்கின்றார். அர்ச்சுனா ராமநாதன் கூறுகின்ற அனைத்து ஜோக்குகளும் அவருக்கு சாதகமாகவும் நன்மை அளிக்கக்கூடியவாகவும், அவர் கூறுகின்ற அனைத்தும் பிற்காலத்தில் அவருக்கு கிடைக்கக்கூடியவாறான ஒரு தீர்க்க தரிசனமான செயற்பாடுகளாக காணப்படுகின்றது. அர்ச்சுனா ராமநாதன் சம்பந்தமாக முதலில் ஆரம்பத்தில் குறுகிய ஒரு வட்டத்துக்குள்ளே தான் அவருடைய பிரபல்யமாக இருந்தார் சாவகச்சேரி. அதன் பின்னர் மாவட்ட ரீதியாகவும் மாகாண ரீதியாகவும் இலங்கை ரீதியாகவும் அவர் அவருடைய பிரபல்யத்தன்மை பரவல் அடைந்திருப்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். பாராளுமன்ற தேர்தலில் அதிகூடிய வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்துக்கு சென்ற கணம் அவர் எதிர்க்கட்சி ஆசனத்தில் அமர்ந்ததன் பிற்பாடு அவர் இலங்கை முழுவதும் சிங்கள மக்களால் கூட அவர் ஒரு பேசுபொருளாக காணப்பட்டார். இதைவிட தற்போது, அதாவது ஒரு குறுகிய காலத்துக்குள் இவ்வாறு பேசுபொருளாக இருக்கின்ற ஒருவர் பற்றிய ஆய்வுகள் சர்வதேச ரீதியில் உளவியலாளர்களால், அரசியல்வாதிகளால் ஆய்வு செய்யப்படுகின்றது. அரசியல்வாதிகள் அவருடைய அதாவது அதிர்ச்சி தரக்கூடிய வளர்ச்சி, அவருடைய மிக மிக குறுகிய காலத்தில் அடைந்த வளர்ச்சி சம்பந்தமாக அதிர்ச்சியில் உறைந்திருக்கின்றார்கள் என்று தான் சொல்லலாம். இந்த அடிப்படையில் எமது அயல் நாடான இந்தியாவை சேர்ந்த ஒரு முக்கிய பிரமுகர், அரசியல்வாதியுமான முக்கிய பிரமுகர் அர்ச்சுனா சம்பந்தமாக நிறைய கருத்துக்களை கூறுகின்றார். அவர் கூறுகின்ற கருத்துக்கள் உண்மையிலே ஆச்சரியத்தை ஏற்படுத்துவதாக இருக்கும் என்று கூற நான் பெறவில்லை. ஏனென்று சொன்னால் இது உலகம் முழுவதும் ஆச்சரியத்துக்கு உரிய விஷயமாகத்தான் காணப்படுகிறது. அர்ச்சுனா சம்பந்தமாக வெள்ளைக்காரர் கூட அர்ச்சுனா சம்பந்தமான தகவல்களை, காணொளிகளை மொழிபெயர்த்து அது சம்பந்தமான தகவல்களை அறிந்து வருகின்றதாக அண்மையில் செய்திகள் பரவியிருந்தது நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எனவே அர்ச்சுனா ராமநாதன் ஒரு தனி மனிதன் அல்ல என்று சொல்லியும், அவர் ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் கூட அவர் பல வடிவங்களில் பல்வேறு பிரச்சனைகளை துணிச்சலாக கையாள்கின்றார். ஏறக்குறைய அவருக்கு 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருப்பதாக கூறப்படுகின்றது. அந்த வழக்குகள் எல்லாத்தையும் கண்டு ஒரு அஞ்சுகின்ற மனிதனாக அவர் காணப்படவில்லை. தனக்கு எது சரியென்று நினைக்கின்றாரோ அதை உடனடியாக வெளிப்படையாக கூறிவிடுகின்றார். இதன் காரணமாக பல்வேறு எதிர்ப்புகள் அவருக்கு இருக்கின்றன. யதார்த்தவாதி, வெகுசன விரோதி என்று நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். இது உலக பொதுமொழி. எனவே அண்மையில் கூட யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அர்ச்சுனா ராமநாதன் அரச அதிகாரிகளை பார்த்து பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்கிறார். அரசு அதிகாரிகள் பெருமளவு நிதி திரும்பி செல்வதற்கான பாதுகீடுகளை, அதாவது வரவு செலவு திட்டம் என்னென்று அதாவது வரவு செலவு திட்டத்தை அமைத்திருக்கின்றார்கள். அதாவது மாகாணங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஒதுக்கு நிதியின்றி செலவழித்ததை விட பெருமளவு பணம் திருப்பி அனுப்பப்படுகின்றது. இது அவர்களினுடைய அதாவது தமிழ் மக்களினுடைய ஒரு வெட்கக்கேடான செயலாகத்தான் காணப்படுகிறது. தமிழ் மக்களுக்கு வந்த நிதியை சரியாக பயன்படுத்தப்படாமல் அவை சரியான முகாமைத்துவம் இல்லாததன் காரணமாக திருப்பி அனுப்பப்படுகிற குற்றச்சாட்டும் காணப்படுகின்றது. இவ்வாறு பல்வேறு பின்னணிகளில் அர்ச்சுனா ராமநாதன் தன்னுடைய கருத்துக்களை நேருக்கு நேராக கூறுவதன் மூலம் எதிர்காலத்தில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் இருக்கின்றதை ஒத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இதேவேளை ஸ்ரீதரன் அதாவது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் என்பவர் அரசியல்வாதிகள் என்பவர்கள் அரசு அதிகாரிகளுடன் ஒத்துப்போக வேண்டும் என்று சாரப்பட ஒரு கருத்தை கூறுகின்றார். ஆனால் அர்ச்சுனா அது சம்பந்தமாக இதையும் அலட்டிக்கொள்ளப் போவதற்கில்லை. ஏனென்று சொன்னால் அவர் தனக்கு எது சரியென்று நினைக்கின்றாரோ அதை உடனடியாக கூறிவிடுவார். அந்த வகையில் அவருக்கு அப்பாறு வெளிப்படையாக கூறுவதன் காரணமாக
சம்பந்தமாக அவருக்கு மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பு பெற்றிருக்கின்றார். எதிர்காலத்தில் மிகப்பெரிய அரசியல்வாதியாக கூட அவர் மாறலாம். உண்மையில் மக்கள் அதிர்ச்சி தரும் மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியாக மாறுவதற்கான சந்தர்ப்பங்கள் பல இருக்கின்றன. இது போன்ற காணொளிகளை நீங்கள் பார்ப்பதற்கு எமது காணொளிக்கு புதியவராக இருந்தால் அல்லது எமது காணொளிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எமது காணொளிகளை நீங்கள் பார்த்துவிட்டு அது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், அயலவர்கள் என்று சொல்லி உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள். நல்ல கமெண்ட்ஸுகள், நல்ல கருத்துக்களை எழுதுங்கள். கருத்துக்கள் எமது காணொலியின் வளர்ச்சிக்கு உதவுவனாக இருத்தல் மிகவும் நன்று. அருகில் இருக்கிற பெல் ஐக்கோனை அழுத்தி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள். அருகில் இருக்கிற பெல் ஐக்கனை நீங்கள் அழுத்துகின்ற போதுதான் நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் கேட்கக்கூடியவாறாகவும் பார்க்கக்கூடியவாறான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த எம்பி பதவிக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு வந்து ஜாஃப்னாவில் மெடிக்கல் ஆஃபீஸரா வேலை செய்யறாரு. ஜாஃப்னாவில் இருக்கக்கூடிய சாவகச்சேரின்ற இடத்துல, யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய சாவகச்சேரின்ற இடத்துல, அந்த சாவகச்சேரியில அவர் வேலை செய்யும் போது அங்க நடந்த மெடிக்கல் துறையில நடக்கிற ஊழல்கள் இருக்கு இல்லையா, பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, இத மக்கள் மத்தியில கொண்டு வர்றாரு, இத பிரச்சனை ஆக்குறாரு, அங்க வேலை செஞ்சவங்களோட சண்டை போடுறாரு. இதன் காரணமா மக்கள் மத்தியில அவருக்கு வந்து முகம் வெளியில தெரிய ஆரம்பிக்குது, பிரச்சனைகள் வருது. அதன் காரணமா அவரும் பல பிரச்சனைகளை அனுபவிக்கிறார். அப்ப இருந்தே தன்னுடைய Facebook லைவ் மூலமா இந்த விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் செய்யற வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட he acts like a whistle blower. ஓகே, சோ அது வந்து அவர் அந்த அடுத்த ஸ்டெப்புக்கு கூட்டிட்டு போகுது. அதை அவர் வந்து பயன்படுத்திக்கிட்டு இந்த 3 மாச காலத்துல தன்னுடைய எலெக்ஷனுக்கும் அதை பயன்படுத்திக்கிறார். அது மக்களை வந்து போய் அழகா ரீச் ஆயிடுச்சு. ஆனா இப்ப நம்ம அர்ச்சனா ராமநாதன் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கட்சிகள் இருக்கக்கூடிய நிலைமைகளை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து அர்ச்சனா ராமநாதன் எந்த அளவுக்கு தேவையானவர், எந்த அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் வந்து கட்சிகள் புரிஞ்சுக்கணும்ன்றதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கலாம். டாக்டர் அர்ச்சனா வைத்தியநாதன் ஒருத்தன் வந்து நடுவில் நிக்கிறான், புரியுது? அவன் மக்களுடைய பிரச்சனைகளை வந்துட்டு பேசுறான், ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பிரச்சனையை பத்தி பேசுறான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா மக்களுக்கு என்ன வருது? பொய்யான அரசியல்வாதிகள் உண்மையா பிரச்சனையை பேசுற ஒருத்தன், அவன் அரசியல்வாதி கிடையாது, அவன் பிரச்சனையை பேசுற. உடனே மக்கள் எல்லாமே ஆதரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம புலம்பெயர்ந்த பல அமைப்புகள் இருக்கு இல்லையா, மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் அர்ச்சனாவுக்கு பின்னாடி ஆதரவு தெரிவிக்கிறாங்க, பணம் கொடுக்குறாங்க. இது எல்லாம் நடக்குது. இதன் காரணமா தான் அந்த முக்கியமா இந்த எலெக்ஷன் டைம்ல முழுக்க ஆன்லைன் ப்ரொபகண்டா தான் நடக்குது. ஓகே, யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும் தான் இந்த ப்ரொபகண்டாவே அர்ச்சனாவுக்கு நடக்குது. அதே மாதிரி அந்த போஸ்டர் ஓட்டுவாங்க இல்லையா, அந்த போஸ்டர் எத்தனை போஸ்டர் தான் அடிச்சேன்னு கேட்டா அர்ச்சனா ராமநாதன் வந்து வெறும் 1000 போஸ்டர் தான் அடிச்சேன்னு சொல்றான். It's just only 1000 printed 1000 copies. அப்ப ஜாஃப்னாவுல சாவகச்சேரியில எலெக்ஷன் நிக்கிற ஒருத்தன் வெறும் 1000 மட்டும் தான் அடிச்சிருக்கான். அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா அவன் முழுக்க ஆன்லைன்ல தான் அவனுடைய எலெக்ஷன் ப்ரொபகண்டாவுக்கே பயன்படுத்தி இருக்கான். சோ அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த ட்ரெடிஷனல் மெத்தட் இருக்கு இல்லையா, அதுல அவன் நிக்கவே இல்லை. முழுக்க குழுக்களை உருவாக்கி அந்த குழுக்கள் மூலமா தகவல்களை மக்களுக்கு பரப்பியிருக்கிறான். இப்போ பெரிய அரசியல் திறனாய்வு செய்யக்கூடிய சிலங்க மக்கள் இருக்காங்க இல்லையா, வெளிநாடுகள் இருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க? கட்சிகள் செய்ய தவறிய விஷயங்கள் இது அப்படின்றாங்க. அவங்க கட்சிகள் வந்து மக்களோட போய் சேர்றதுக்கு, மக்கள் கிட்ட போய் சேர்றதுக்கு என்ன வேலைகளை செய்யணுமோ அதை சரியா செய்யல, அதை அர்ச்சனா ராமநாதன் கரெக்டா செஞ்சனால அவர் வெற்றி அடைஞ்சிட்டாரு அப்படின்றாங்க. பார்லிமெண்ட்ல தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ள போறாரு இல்லையா, உள்ள போன உடனே எதிர்கட்சி தலைவர் சீட்ல போய் உட்கார்ந்துட்டார். அதன் காரணமா அங்க பிரச்சனை வருது. அப்புறம் அர்ச்சனா ராமநாதன் சீட்டை விட்டு எழுப்பி அனுப்பி வேற இடத்துக்கு அனுப்புறாங்க. எழுந்த சொல்லும் போது எழுத மாட்டேன்றாரு. ஒரு பிரச்சனை உருவாகுது. அதன் காரணமா எதிர்கட்சி தலைவருக்கான பதவின்றது வந்து சீட்டுன்றது வந்து மரியாதைக்குரிய சீட்டு தான். அதுல போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது அப்ப வந்து அறிவிய காமெடியன் அப்படின்ற கேள்வி வந்து போகுது அந்த இடத்துல. ஓகே, சோ அப்ப நீங்க வந்து விளம்பரத்துக்காக எதை வேணாலும் செய்யலாமா அப்படின்ற கேள்வி மட்டும் அந்த இடத்துல நான் போட்டு நிறுத்தணும்னு ஆசைப்படுறேன். ஆனா இன்னும் ஒரு விஷயமும் நான் பார்க்க ஆசைப்படுறேன். அர்ச்சனா ராமநாதனுடைய இந்த பேச்சு இருக்கு இல்லையா, முதல் பார்லிமெண்ட் பேச்சு, அதுல ஒரு விஷயத்த சொன்னாரு. அது நீங்களும் சொன்னீங்க. இருந்தால்
தலைவன் இல்லாவிட்டால் கடவுள் இல்லையே அது எனக்கு ஒரு நிமிஷம் ஒரு புல்லரிப்பு கொடுக்கக்கூடிய வார்த்தையா இருந்தது.